அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா பரிசுத்தம் உள்ளவரும் மகா மகிமை உள்ளவரும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற சர்வ வல்லவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 30ஆம் தேதி உங்களோடு பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களை நாங்கள் மனப்பூர்வ வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். கவனிங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இப்போ பாருங்க, ஜென்ம சரீரத்தை குறித்து சில காரியங்களை பார்த்தோம், நிறைய காரியங்களுக்கு சில காரியத்தை பார்த்தோம். இப்போ ஆவிக்குரிய காரியத்தை குறித்து நாம் சில காரியங்களை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, எப்படிங்க? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அப்படின்னு இருக்கு. ஒரு புது ஜீவன் வர வேண்டுமானால் நல்ல கவனிக்க வேண்டும். ஒரு புது ஜீவன் வர வேண்டும். புது ஜீவன் சும்மா வராதுங்க. அது எப்படி சும்மா வரும்? வராது. அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் முதலாவது மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற வேண்டும். ஆதி திருச்சபையில் உபதேசமே என்ன? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ பாவ மன்னிப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இது வளர்ப்பால் வந்த பாவம், வாழ்க்கையில் வந்த பாவம். பிறப்பால் வந்த பாவத்திற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற வேண்டும். பவுலை பார்த்து அனனியா சொல்லுகிறார், நீ போய் ஞானஸ்நானம் பெற்று உன் பாவம் போக்க கழுவப்படு என்று சொல்கிறார். ஞானஸ்நானம் என்பது என்ன அப்படின்னா, மறுபடி பிறத்தல், மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவம். நிக்கோதேம்கிட்ட சொன்னார்ல, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவ ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. இந்த மறுபடி பிறக்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சரீரம். புது வாழ்க்கை இல்லையா? இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே இப்போ நீங்கள் பிரவேசிக்கிறீங்க வைங்களேன். இந்த புதிய வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, விளங்காது. அப்போ ஒருவர் கற்றுத்தர வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். எப்படி? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று அந்த 11:28-29 இருந்து 30 வரைக்கும் அந்த வசனம் அழகாக சொல்கிறது. நுகம் என்றால் பிரமாணம். பிரமாணம் ஆளுகை செய்ய வேண்டும். பிரமாணத்துக்கு உட்பட்டதான் வாழ்க்கை. புதிய மனுஷனுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரமாணம். புது சிருஷ்டிக்கு தேவை பிரமாணம், புதிய பிரமாணம். புதிய ஜீவன் உள்ள வருது, புதிய மார்க்கத்துக்குள்ள போகணும், எல்லாமே புதிதாகணும். அதனால்தான் பவுல் 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாவற்றையும் புதிதாக்க வேண்டுமானால் பழையவைகள் ஒழிய வேண்டும். இந்த பழசுக்கும் புதுசுக்கும் நடுவில் சில மாட்டிக்கிட்டு நிம்மதியெல்லாம் கெட்டு போயிடுது. எப்படி அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவொடனே பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சுக்கு போகணுமாங்க. சரி, சர்ச்சுக்கு போகணுன்னா சந்தோஷமாக இருக்கும். பாடுவாங்க, துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, செய்தி கேட்பாங்க, அவங்களோட ஐக்கியப்படுவாங்க, அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. அங்கே இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்னா தொடரும், வருத்தத்தை உண்டாக்கும், கஷ்டத்தை உண்டாக்கும். அப்போது நல்ல கவனிங்க. சில சொல்கிறாங்க, ஒரு அன்னைக்கெல்லாம் ஒரு வாலிப பிள்ளை சொல்லுது, நம்ம சபைக்கு போயிட்டு
ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட்டங்கள் நடத்திட்டு வெளியே வர்றோம், வரும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் தொடர முடியலை அப்படின்றாப்புல. தொடர முடியவில்லை. ஏன் தொடர முடியவில்லை? இந்த ஜென்மம் என்ன சின்ன ஜென்ம சுவாபம் சுவாபம் குறுக்கிடுகிறது. ஆவிக்குரிய சுவாபம் அல்ல, ஜென்ம சுவாபம் குறுக்கிடுகிறதுனால அவங்களால விடுதலையோடு கூட என்ன செய்ய முடியல, வேதம் வாசிக்க முடியல, செபிக்க முடியல, தேவனுடைய பாதத்தில் அமர முடியலை. இந்த நிலைமை மாறணும்னா தேவ சமூகத்தில் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் அமரணும். அப்பந்தான் அவர் நமக்கு கற்றுத்தருவார், கற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமரணும், உம்முடைய பிரமாணத்தை நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு தொடர்ந்து புது சிருஷ்டியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய உன்னத நிலை அடையட்டும். பொறுப்படுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.